தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கு சென்ற த.வே.க. தலைவர் விஜய் பெரியாரின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது நடைபெற்ற சம்பவம் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. த.வே.க. மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி தவேக முதல் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை முன்னிட்டு நடிகர் விஜய் தனது கட்சிக்கு ஆள் சேர்க்கிறார். முக்கியமாக சில பழைய கைகளை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளை நடிகர் விஜய் முடுக்கி விட்டு உள்ளாராம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறுமென கூறப்பட்ட நிலையில் அதை தள்ளி வைக்க முடிவெடுத்திருக்கிறார் விஜய் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு தவேக தலைவர் நடிகர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை, பெரியாருக்கு மாலை அணிவித்து உள்ளார். பெரும்பாலும் அவரின் கொள்கை மதசார்பற்ற கட்சி கொள்கையாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரியார் திடலுக்கு சென்ற த.வே.க. தலைவர் விஜய் பெரியாரின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது நடைபெற்ற சம்பவம் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. பெரியார் திடலில் தவேக தலைவர் விஜயுடன் திமுக ஆதரவாளர் ரவுவர் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். திமுக கொடி போட்ட உடையுடன் வந்த அந்த நபர் சட்டென விஜயை பார்த்ததும் செல்ஃபி கேட்டார். அவரின் உடையில் கருப்பு சிவப்பை கவனித்த விஜய் எதுவும் சொல்லாமல் அவருடன் போட்டோ எடுத்துக்கொண்டார். இந்த சம்பவம் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. இப்போது கிட்டத்தட்ட திமுக அதிமுகவின் அதே கொள்கையை விஜய் பேச தொடங்கி உள்ளார். திமுகவிற்கு கண்டிப்பாக விஜய் போட்டிதான். அதே சமயம் திமுக வலுவான தலைமையுடன் இருக்கும் நிலையில் தோல்வி முகத்தில் இருக்கும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து விஜய் களமிறங்குகிறாரோ என்ற கேள்வி உள்ளது. இன்னொரு பக்கம் விசிக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதிய கூட்டாளி கிடைக்கும் சூழலை விஜய் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். பாஜகவோடு சேர முடியாத விசிக காங்கிரஸ் போன்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் உருவெடுத்துள்ளார்.